ஆங்காங்கே இருந்து பார்த்து கொண்டிருக்கும் விளையாட்டு வீரர்கள் ஸ்டேஜ் அருகில் வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். பரிசு கோப்பையை வென்ற மேலாத்தூர் மற்றும் வீரர்களுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த போட்டியானது டிஎன் கிரிக்கெட் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல நாங்க போட்டிருக்கோம். நீங்க அதுல எல்லாருமே உங்களோட பிளே, உங்களோட எஃபர்ட்ஸ், நீங்க உங்களோட 100% கொடுத்தீங்க. அந்த எஃபர்ட்ஸ் எல்லாமே அதுல இருக்கும். டிஎன் கிரிக்கெட்டுங்கிற யூடியூப் சேனல் திருவனந்தபுரம் வழங்கும் முதலாம் ஆண்டு மாபெரும் கிரிக்கெட் போட்டி இன்று நிறைவடைந்துள்ளது. சத்குண சந்திரன் அண்ணாச்சி அவர்களே, ஜெயராஜ் அண்ணாச்சி அவர்களே, வெங்கடேஷ் அண்ணாச்சி அவர்களே மற்றும் விழாவை முன்னிலை செய்து நடத்த வந்துள்ள திரு டி பாஸ்கர் அவர்கள், தெற்கு மாவட்ட தலைவர் வணிகர் சங்க பேரமைப்பு, மற்றும் டி முருகேச பாண்டியன் அண்ணாச்சி அவர்கள், தலைவர் வியாபாரிகள் சங்கம் குறும்பூர், எஸ்.எம். ஞானதுரை அண்ணாச்சி அவர்கள், முன்னாள் ஆல்வை ஊராட்சி ஒன்றிய தலைவர் திரு சிவராஜன் சார் அவர்கள், உதவி ஆய்வாளர் குறும்பூர் அவர்கள் சார் அவர்கள், டிஎன்பி மேனேஜர் நால்மாவடி அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். இப்போது மகேசன, சீலண்ண மற்றும் 3 பேரும் வந்து அவங்க அண்ணாச்சி அவர்களுக்கு சால்வையை நிறுத்தி மகேசன வரவேற்காங்க. தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பில் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட தலைவர் பாஸ்கர் அவர்களுக்கு சால்வை அணிவித்து மகிழ்கிறார். நமது அணியின் கேப்டன் ஜெகஸ்ரீ முருகேச பாண்டியன் அண்ணாச்சி அவர்களுக்கு முனிசனன் சால்வை அணிவித்து வருக வருக என வரவேற்கிறவர்கள். அவர்களுக்கு நமது அணியின் டேவிட் அண்ணன் அவர்கள் சால்வை அணிவித்து மரியாதை செலுத்துகிறார். இப்போது சால்வை அணிவிக்கிறார் நமது கனக்குமார் அண்ணன் அவர்கள். இப்போது யோசுவா அண்ணன் அவர்களுக்கு சால்வை அவர்கள் சால்வை அணிவிக்கிறார்கள். சால்வை அணிவிக்கிறார்கள். தேங்க்யூ வெரி மச். உங்களோட மரியாதை செலுத்துகிறார். அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி இப்பொழுது கௌரவப்படுத்தப்படும். முனிசனனுக்கு இப்போது தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பின் தலைவர் சால்வை அணிவித்து மரியாதை செய்கிறார். அண்ணன் இந்த ஊர்ல இங்க 2 ஆப்போசிட்ல நீங்க பார்க்கலாம். மக்கள் மற்றும் வணிக பெருமக்கள் அனைவரையும் ஒருங்கே அமைத்து இவ்வளவு சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி தந்ததற்கு நமது மகேஸ்வரன் தம்பி மிகவும் உறுதுணையாக ஜெயசீலன் அவர்களோடு இணைந்து பணியாற்றினார்கள். நான் கடந்த ஒரு 4 நாட்களாக உடல்நலம் குறைவாக இருந்தேன். என்னிடம் அவர்கள் சில ஆலோசனைகள் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். அந்த கட்டத்தில் கூட மிக திறமையாக இப்பொழுது இங்கே வந்து பார்க்கும் பொழுது இவ்வளவு பிரம்மாண்டமாக ஒரு அமைப்பை ஏற்பாடு பண்ணி தந்த தம்பிக்கு இப்பொழுது சால்வை அணிவிக்கப்படுகிறது. மற்றும் அங்கமங்கலம் பகுதியைச் சேர்ந்த அன்பான நமது அன்புக்கு பார்த்தமான பொதுமக்களுக்கும் கிரிக்கெட் நிகழ்ச்சியில் திரளாக பங்கு பெற்ற கிரிக்கெட் அணியினருக்கும் இந்த நிகழ்ச்சியை மிக திறமையாக நடத்தி தந்த ஜெபசீலன் மற்றும் லிங்கத்துறை அவர்களுடைய தலைமையின் கீழ் மகேஸ்வரன் போன்ற அன்பு நமது வணிக சொந்தங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி இங்கே இவ்வளவு சிறப்பாக நடைபெற இதற்கான முழு நிதி உதவியையும் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் சென்னை மற்றும் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் திருவனந்தபுரம் நமது பகுதியைச் சேர்ந்த நமது வணிக சொந்தம் இந்த மண்ணின் மைந்தர்கள்
கேரளாவை சென்று நமது வணிக பெருமையை பறைசாற்றிய அந்த அன்பு அண்ணன் அவர்களுக்கு எங்களுடைய இந்த பகுதி மக்கள் சார்பாகவும் இந்த கிரிக்கெட் அணியின் சார்பாகவும் மிகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி இன்றோடு முடிந்து விடாமல் இதே போன்று ஒவ்வொரு வருடமும் இங்கே கிரிக்கெட் போட்டி நடத்தப்பட வேண்டும். கிரிக்கெட் போட்டி என்பது நாம் எல்லோரும் நம் உடல் நலத்திற்காக மனநலத்திற்காக நாம் அனைவரும் இணைந்து ஒரு குழுவாக விளையாடும் ஒரு விளையாட்டு. இந்த விளையாட்டினால் என்ன நன்மை அப்படின்னு சொல்லி நீங்க கூட யோசிக்கலாம். இதை இவ்வளவு பில்டப் பண்ணணுமா, இவ்வளவு தேவையா அப்படிங்கிற மாதிரி கூட நீங்க யோசிக்கலாம். இல்ல என்ன அப்படின்னாச்சுன்னா, நம்ம பகுதி இந்த குறும்பூர் பகுதி வந்து ஒரு கிராம பகுதி. இன்னும் சொல்றதா இருந்தா குறும்பூர் தனி கிராமம் கூட கிடையாது. 4 மாவடி அங்கமங்கலம் சொல்லி 2 கிராமம் இணைஞ்ச ஒரு பகுதி. அந்த அளவுக்கு நம்ம வந்து வளர்ச்சியில ரொம்ப வேகமான ஒரு வளர்ச்சி இல்லை. இங்குள்ள வணிகர்களும் பெரிய அளவுக்கு வணிகம் செய்கிற வணிகர்கள் கிடையாது. ஒரு சிறு சிறு தொழில்களை செஞ்சு தன்னுடைய உடல் உழைப்பால மிகவும் வெற்றிகரமாக இந்த பகுதியை விட்டு வெளியே போகாம இங்கே நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை எடுத்து நடத்தணும் அப்படின்னாச்சுன்னா அதற்கு ஒரு கட்டமைப்பு வேணும், அதற்கான ஒரு நிதி உதவி வேணும். அதை பெருந்தன்மையோட நமது ராமச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் சரவணச்சந்திரன் அவர்களும் சத்ரகுணச்சந்திரன் அவர்களும் சிறப்பாக நமக்கு இங்கே அமைச்சு தந்திருக்காங்க. அவங்களுக்கு நன்றியை தெரிவிக்கிறது மட்டும் இல்லாம வரும் ஆண்டுகளிலும் இதே போல இந்த நிகழ்ச்சியை இங்கே திறம்பட நடத்துவதற்கு உங்களுடைய உதவி வேணும். இன்னும் சொல்ல போனா அவங்க வணிகர்கள் மட்டும் இல்லை, நான் இந்த கொரோனா காலகட்டங்களில் அவங்களை கொஞ்சம் கவனித்தோம். நாங்கள் பேரமைப்பு சார்பாக கொரோனா காலகட்டத்தில் மக்களுக்கு பொது வந்து உதவிகள், இந்த வெள்ள நிவாரண நிதி உதவிகள்லாம் நாங்கள் வழங்கினோம் எங்கள் பேரமைப்பு மூலமாக. அந்த நேரங்களில் அவங்களும் தங்களை அந்த பணியில் ஈடுபடுத்தி இந்த பகுதி மக்களுக்கு சில பணிகள் அவங்களும் செய்து வந்ததை நாங்கள் கவனித்தோம். அது மட்டும் இல்லாமல் கல்வி பணி, அவங்களுடைய பேரை விளம்பரப்படுத்தாமலேயே சில கல்வி நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டு பள்ளிகளுக்கான உதவிகளையும் அவங்க வழக்கமாக வழங்கி வருவதை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால இதே மாதிரி ஒவ்வொரு வணிகரும் அவங்க இடத்துக்கு உயர்ந்த மாதிரி நம்ம வணிகர்களும் இந்த பகுதியில் வணிகம் செய்து உயர்வு அடையணும். அதற்கு இந்த மாதிரி ஒரு விளையாட்டு போட்டிகள் இதெல்லாம் வந்து ஒரு உத்வேகமாக இருக்கணும். ஒரு குழுவாக நம்ம ஒரு இடத்துல சேரும் பொழுதுதான் இங்கே உள்ள நல்ல காரியங்கள், இங்கே உள்ள நல்ல நடவடிக்கைகள் எல்லாருக்கும் தெரிய வரும். இப்போ அவங்க பண்ற அந்த பணியை போல இங்குள்ள பொதுமக்களும் இங்குள்ள வணிகர்களும் இங்குள்ள வணிக சொந்தங்களும் தங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நமது அருமை அண்ணன் டி முருகேச பாண்டியன் அவர் தலைவர், நம்ம வியாபாரி சங்கத்தில் குறும்பூர் வியாபாரி சங்கத்துக்கு இப்போ தலைவராக இருக்காங்க. சரவணா ஸ்டோரும் அவங்களும் ஆதி காலத்திலிருந்து நம்ம ஏரியாவிலேயே தொழில் பண்ணி இங்கேயே தன்னுடைய வாழ்க்கையை அவங்க வந்து இங்கே நம்மளோட கழிச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லா நிகழ்ச்சிகள்லையும் அவங்களையும் வாழ்த்து வரவேற்கிறேன். அதே மாதிரி SM ஞானத்துறை அவர்களையும் வரவேற்கிறேன். நிரேஷ் அவர்கள் தன்னைக்கு அவங்க வரல, அவங்க சார்பாக காவல்துறையிலிருந்து இன்னைக்கு அவங்க ஆள் அனுப்பியிருக்காங்க. எதிர்பாராத காரணங்களால் அவங்களால வர முடியல. இது போக நமது TMP மேனேஜர் மரியலில், இது மட்டும் இல்லாமல் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட துணைத் தலைவராக இருக்கார் யோசுவா, அவர் நம்ம ஜெயசீலனுடைய அன்பு சகோதரர். அவர் இந்த பகுதியில் தொழில் பண்ணி இந்த மாதிரி பொது நிகழ்ச்சிகளில் மிக சிறப்பாக கலந்துக்கிட்டு இதை முன்னெடுத்து செய்வதில் அவருடைய பங்கு பெரிய அளவில் இருக்கு. இது மட்டும் இல்லாமல் என்னுடைய வணிக நடவடிக்கைகளிலும் சரி, என்னுடைய வணிக பேரமைப்பு நடவடிக்கைகளில் என்னோடு இணைந்து மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கோம் காயல்பட்டினத்தை சார்ந்த திரு கண்ணன் அவர்கள், எங்கள் பேரமைப்பின் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட செயலாளர். அவர் இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டுள்ளார். அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இங்கே வந்த பாரதம் ஸ்டோர் டி வெங்கடேஷ் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றி. முருகன் ஸ்டோர் ஜெயராஜ் அவர்கள், பணிக்கண்ணார் குடியிருப்பை சார்ந்தவர்கள். இப்பொழுது நீங்கள் இதை கவனித்தால் தெரியும், இங்கு வந்திருக்கும் அனைவருமே வியாபாரிகளும் வியாபார நோக்கமும் உள்ள அனைத்து அன்பர்களும் வியாபார நோக்கம் உள்ளவர்கள். ஆதலால் வணிகத்திற்கும் கிரிக்கெட்டிற்கும் இப்பொழுது மிக நெருங்கிய தொடர்பு வந்துள்ளது. இதே போன்று கிரிக்கெட்டை மிக பிரமாதமாக நடத்தி நீங்க இப்போ நம்ம இந்திய லெவலில் கிரிக்கெட் போட்டி நடக்குது அப்படின்னா அங்கேயுமே ஸ்பான்சர் யார் இருப்பா அப்படின்னா ஒரு அதானி குழுமமா, டாடா குழுமமா, சகாரா போன்ற நிறுவனங்கள் தான் ஸ்பான்சரா இருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னாச்சுன்னா அந்த போட்டிக்கான அந்த தொகைகளை அவங்க செலவழிச்சு அந்த போட்டியை சிறப்பாக நடத்தி தர்றதுக்கு அது உறுதுணையா இருக்கும். அதே போன்று ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் நிறுவனமும் இந்த பகுதியில் சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி தந்திருக்காங்க. அவங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இப்பொழுது நமது விளையாட்டு வீரர்களுக்கு பரிசுகள் வழங்க தயாராக உள்ளார்கள். அதை இப்போ
இப்பொழுது இன்று காலையில் இருந்து இங்கே இந்த கிரிக்கெட் போட்டிகளுக்கு கமெண்ட்ஸ் போன்ற நிகழ்ச்சிகள் கலந்து கொண்டு பணியாற்றிய என்னுடைய மகன் சிவரத்னம் இப்பொழுது அதனுடைய நிகழ்ச்சியினுடைய ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றி அதை அறிவிப்பார்கள். அதனால் அனைத்து அன்பு சொந்தங்களும் வந்து பரிசுகளை பெற்றுக்கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். முன்னிலை வைத்து முன்னிலை வழங்கிய தமிழ்நாடு வணிகர் சங்க தலைவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போது வருகை தந்திருக்கும் அண்ணாச்சி ராமச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் திருவனந்தபுரம் அவர்களின் உரிமையாளர் சர்க்குண சந்திரன் அண்ணாச்சி அவர்களுக்கு மகேஷ் அவர்கள் சால்வை அணிவித்தார். மற்றும் அடுத்ததாக கார்த்திக் அண்ணன் அவர்களுக்கு அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த ஊரில் இவ்வளோ பிரம்மாண்டமாக கிரிக்கெட் மேட்ச் நடக்கிறது பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு. இன்னைக்கு நடந்த மேட்சும் உண்மையான மேட்ச் மாதிரி ரொம்ப விறுவிறுப்பாக நடந்துச்சு. ஸோ வருஷம் இதே மாதிரி நீங்கள் நல்ல மேட்ச் கண்டக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாமே நம்மளாம் சப்போர்ட் பண்ணுறோம். நன்றி. இப்போது கடைசியாக நடந்த இறுதி போட்டியும் ஒரு தீப்பொறி பறக்கும் போட்டியாக இருந்தது. இந்த போட்டியில் மேன் ஆஃப் த மேட்ச் என்று தேர்வு செய்யப்பட்டுள்ள திரு கார்த்தி மேல ஆத்தூர் டீம் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கிறோம். வர்ற மேட்ச்னா தீப்பொறி பறக்கும், பவுலிங்க விக்கெட் மேல போடுவாரு. அந்த பிளேயருக்கு மேன் ஆஃப் த மேட்ச் மெடல் அணிவிக்குமாறு அண்ணாச்சி அவர்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். மேட்ச் தான் மேன் ஆஃப் த மேட்ச் அவட கார்த்தி வாங்குறாரு. ஆல்ரவுண்டர் கார்த்தி. கிரிக்கெட் போட்டி லாஸ்ட் 3 வாரமா நடந்துட்டு இருக்கு. அதுல மேன் ஆஃப் த டோர்னமெண்ட் பவுலர் பேட்ஸ்மேன் ரெண்டும் நம்மளுக்கு கொடுக்கறதுக்கான இதை நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அதுல ஆத்தூர் மேல ஆத்தூர் அணியிலிருந்து அண்ணன் ரமேஷ் அவர்களை சிறந்த பவுலர், அவர் ஒரு அருமையான வெற்றனான பவுலர், அவர்தான் அந்த அணியோட நம்பிக்கை நட்சத்திரம். ஆமா, வயது ஒன்றும் பெரிய இது கிடையாது. அதற்கான கோப்பையை அவரிடம் வழங்க உள்ளார் அண்ணாச்சி சரவணச்சந்திரன் அண்ணாச்சி மற்றும் ரெண்டும் சேர்ந்து விடுங்க. அண்ணாச்சி மற்றும் டோர்னமெண்டோட பெஸ்ட் பவுலர் ரமேஷ் வாங்குறாரு. அவருக்கான மிகவும் டோர்னமெண்டோட பெஸ்ட் பேட்ஸ்மேன் சந்துரு வாங்குறாரு. இவ்வளவு பெரிய டோர்னமெண்ட்ல 38 அணிகள் பங்கேற்கின்றன. நமது வெற்றி நமது அணியினர் சென்றுள்ளனர். அவர்கள் மேடையில் வந்து கோப்பையை பெற்று செல்லுமாறு தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறோம். டோர்னமெண்டோட 4th பிரைஸ் வெற்றி நமது டீம் வராங்க. பிரைஸ் மணி பிளஸ் ட்ராஃபி. பரிசை பெற்ற வெற்றி நமது அணியினருக்கு வாழ்த்துக்கள். இப்போது 3வது பரிசை 3rd பிரைஸ் Thunder 11s வாங்குறாங்க. இந்த டீம்ல அவர் அடிச்சாருன்னா எல்லாமே 120 மீட்டர் 6 தான். 2 தென்னமர ஹைட்டை உண்மையில நாங்க இன்னைக்கு தான் பார்த்துருக்கோம். அவ்வளவு அடிச்சிருக்காரு. 105, 98, 89 அடிச்சு கிழிச்சிட்டாரு நம்மளோட வாழ்வு. 2nd பிரைஸ் ரன்னர் கிரிக்கெட் லவர்ஸ் வாங்குறாங்க. காசோலையை பெற்று செல்கிறார்கள். வெற்றி பெற்ற அனைத்து அணியினருக்கும் எங்களோட வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இது ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் சென்னை மற்றும் ராமச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் கிரிக்கெட் டோர்னமெண்ட் நம்ம ஏரியாவில் இதுவரைக்கும் நடந்தது கிடையாது. This is the first time.
அவங்கள முதல் மேட்ச்ல யாருமே வின் பண்ண நாங்க நினைக்கவே இல்லை. ஆனா இன்னைக்கு ஒரு ஃபைனல்ல மற்றும் அவர்களும் மற்றும் ஜெயராஜ் அண்ணாச்சி அவர்களும் விலகி கொண்டிருக்கிறார்கள். இந்த டோர்னமெண்ட் ஆனது ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் ராமச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் வழங்கும் இந்த மாபெரும் முதலாம் ஆண்டு டோர்னமெண்ட் இங்கு விமர்சையாக நடைபெற்று முடிந்தவுடன் வீரர்களுக்கு விருந்திருக்கிறது. இருந்து சிறப்பித்து தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். வழி கொடுக்க அண்ணாச்சி அவர்களுக்கு அணியின் சார்பாக கோடானி கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த 5 அடி கப்போட போஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இவ்வளவு பெரிய கப் நமது ஏரியால இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளே கொடுக்குறோம். நல்லா இருந்தது. வருஷம் வருஷம் நடத்தணும்னு ஆசைப்படுறோம். ரொம்ப நன்றி அண்ணாச்சி, ரொம்ப நன்றி. இந்த அணியினருக்கு உங்களது ஆதரவு எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பூஸ்டராக இருக்கும். வருஷம் வருஷம் நாங்கள் இதோட மிகவும் விமர்சையாக நடத்துவோம். அடுத்த வருஷம் ஒரு 100 டீம் வச்சு டோர்னமெண்ட் நடத்துறதுக்கு நாங்கள் யோசிக்கிறோம். கண்டிப்பாக நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். வெற்றி பெற்ற அனைத்து அணியினருக்கும் விருந்துள்ளது சாப்பிட்டு செல்லுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அண்ணாச்சி அவர்களுக்கு எங்களது அணியின் சார்பாக நன்றிகளை மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த அணியின் ஒற்றுமைக்கு மேனேஜர் சார் அந்த பரிசுகளை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். எல்லாத்தையும் அண்ணனும் தம்பி அருமை தம்பி பிரபா அவர்கள் தான் மெயின்டைன் பண்றாங்க. மற்றும் இந்த கிரவுண்டுக்கான எல்லா ஏற்பாடுகள் நடத்துறதுக்கு இந்த டோர்னமெண்டோட மூளையாவும் முதுகெலும்பாக. அடுத்ததாக தம்பி அடுத்ததாக முனிசனன் அவர்கள், எங்கள் அண்ணன் முனிசனன். அடுத்ததாக தனகுமார் அண்ணன் அவர்கள், குமார் அண்ணன் அவர்கள். சிவா மாலை வணக்கம். நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர். நான் வந்து கபடி பிளேயர், அத்லெட்டு. இந்த கிரிக்கெட்டை இந்த அளவுக்கு நடத்துறதுக்கு, அதுவும் நான் இருக்கிற ஏரியாவில் அங்கமங்கலத்தை நடத்துறதுக்கு பெரும் பொருளுதவி மற்றும் பண உதவி செய்து தந்த ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் உரிமையாளர் அவர்களுக்கும் மற்றும் அண்ணன் நம்ம வணிகர் சங்கத்தை சேர்ந்த பாஸ்கரன் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழா இவ்வளோ பெரிய சிறப்பாக நடக்கும் நான் எதிர்பார்க்கல. என்னை வந்து இந்த விளையாட்டுப்படி துவக்கி வைக்க வந்து நம்ம அருமை சகோதரர் லிங்கத்துறை அவர்களும் ஜபசன் அவர்களும் மகேசன் அவர்களும் கூப்பிட்டாங்க. நான் அப்போ இதுக்கு முன்னாடி ஒரு போட்டி துவக்கி வச்சேன். இவ்வளோ பிரமாண்டமாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. இந்த விளையாட்டு வந்து இவ்வளோ பிரமாண்டமாக இருந்ததுக்கு நிதியுதவியும் பொருளுதவியும் தந்த நமது ஊரை சேர்ந்த நமது மண்ணை சேர்ந்த தொழிலதிபர்களுக்கு நான் காவல்துறை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் சென்னை உரிமையாளர் அருமை அண்ணாச்சி ஜெய சரவணச்சந்திரன் அவர்கள் நினைவு பரிசை வழங்குவார்கள். பேரமைப்பு வயநாடு வணிக சங்கத்தை. அடுத்ததாக
அடுத்ததாக அணியின் கேப்டன் ஜபசீலன் அவர்கள் மற்றும் அருமையான லிங்கத்துறை அவர்கள். நமது அணியின் முன்னணி பிளேயர் சிவா அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் இந்த பாகன்களை அண்ணாச்சி தெரிவிப்பார்கள். நமது டோர்னமெண்ட் தம்பி முத்துக்குமார் அவர்கள், அடுத்ததாக லிங்கபாண்டியன் அவர்கள், மாணிக்கம் அவர்கள், அடுத்ததாக அருமை நண்பர் அன்பு அவர்கள் மற்றும் நிற்கும் போது சுரேஷன் அண்ணா அவர் திருப்பி பிக் ஸ்டார்ட் செஞ்சுட்டாரு. அவரோட தீர்ப்பு கரெக்டா இருந்துச்சு. மேடைக்கு வைக்கிறோம். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் மேடைக்கு வாங்க. உங்களுக்கான ஒரு சின்ன நினைவு பரிசு காத்து கொண்டு இருக்கிறது. இந்த ஃபுல் அவரோட வீட்டை கூட பார்க்காம கிரவுண்ட்லயே இருந்தாரு. மழை பெஞ்சு கிரவுண்டு பூரா தண்ணி. தம்பி நைட்டு பூரா அவர்கள் இப்போது உரையாற்றுவார். ஒரு கிரிக்கெட் போட்டியின் இறுதி விழாவில் சிறப்பாக பங்கு பெற்ற பெரியவர்களுக்கும் மற்றும் தெற்கு மாவட்ட தலைவர் மற்றும் துணைத் தலைவர் ஜோஸ்வா, அனுபவ நண்பர் வேல்பாண்டி அவர்கள் அனைவரையும் முதலில் வரவேற்றுக் கொள்கிறேன். கிரிக்கெட் விளையாட்டு என்பது 11 வீரர்கள் சேர்ந்து விளையாடுவது. அதிலேயே ஒரு யூனிட்டி இருக்கிறது. ஆகையால் விளையாட்டிலுமே ஒற்றுமையாக இருந்து ஒன்றுபட்டு வெற்றி பெறுவது என்பது இந்த கிரிக்கெட் விளையாட்டில் இருக்கிறது. இதே போல்தான் கால்பந்து. இந்த நிகழ்ச்சியில் தலைமை தாங்கிய திரு சரவணசந்திரன் அவர்களுக்கும், சத்குணசந்திரன் அவர்களுக்கும், முருகன் ஸ்டோர்ஸ் ஜெயராஜ் அவர்களுக்கும், மாதவம் ஸ்டோர் வெங்கடேஷ் அவர்களுக்கும், முன்னிலை வைத்த எங்களது தெற்கு மாவட்ட தலைவர் பி பாஸ்கர் அவர்களுக்கும், குரும்பூர் வியாபாரி சங்க தலைவர் முருகேச பாண்டியன் அவர்களுக்கும், SM ஞானதுரை முன்னாள் ஆல்வாய் ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர் அவர்களுக்கும் மற்றும் பி நிரேஷ் அவர்களுக்கும், மரிய எழில் அவர்களுக்கும், கிஷோர் முருகானந்தம் அவர்களுக்கும், ஜோஸ்வா அவர்களுக்கும் இந்த விளையாட்டுக் குழுவின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இது ஆண்டாண்டு நடப்பதற்கு நீங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் நன்றி. அண்ணாச்சிக்கு மிக மிக நன்றி. இந்த போட்டியை நாங்களும் சிறப்பாக ஒவ்வொரு வருஷமும் நடத்தி அதை சிறப்பாக பண்ணுவோங்கிற உறுதியை உங்களுக்கு கொடுக்குறோம். அணியின் சார்பாக அண்ணாச்சிக்கு மிக மிக நன்றி மற்றும் முன்னிலை வைக்கும் அவர் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அனைவரும் இரவு இங்க பாருங்க எல்லாரும். இங்க பாருங்க, யார் கண்ணா க்ளோஸ் பண்ணாதீங்க.